ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்காக நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். அதாவது நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த வெப்சைட்ல ஒரு புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு நேத்து டேட் தான் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நேத்து டேட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஎஃப்சி சென்டர்ல இருந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமா உங்களுடைய சிவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்ல இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்காக வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, tnea.org அப்படிங்கிற ஆன்லைன் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி தான் அந்த யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்களே கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். மேல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹோம் பேஜ்க்கு கீழே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலர்ல டிக் வந்திருக்கும். அப்படியே அதுக்கு கீழே வந்து பாருங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ப்ராசஸ் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்ல வந்து இருக்குது. நீங்க எந்த டிஎஃப்சி சென்டர் வந்து கொடுத்தீங்களோ, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 2 டிஎஃப்சி சென்டர்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து கிளிக் பண்ணிருப்பீங்க அப்ளை பண்ணும்போது, அந்த சென்டர்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ணப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய அந்த மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளோட போட்டோ சிக்னேச்சர் இது மட்டும் தான் வந்து மேண்டேட்டரியான டாக்குமெண்ட்ஸ். நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியான ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இருக்கிறவங்க அந்த அன்னெக்ஸ்ட் ஃபார்மை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை ஃபில் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிருப்பீங்க. இதுதான் வந்து விஷயம். ஸோ மெஜாரிட்டியா மோஸ்ட்லி வேற எதுவும் பெருசா அவங்க வந்து கேட்கல. ஏன்னா இது மட்டும் தான் வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டிருந்தது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி கொடுத்ததுல இதை மட்டும் தான் நாங்களே வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன் பை ஒன்னா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஃபில் பண்ணிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனும் நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா தான் மேட்ச் ஆகுதா, நீங்க வந்து தப்பா அப்ளை பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து எக்ஸஸா மார்க்கை போட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎஃப்சி சென்டர் பேக் எண்ட்ல உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வெரிஃபிகேஷனுக்கு பக்கத்துலயும் உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்து வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடத்துல டன்னு வந்தால் மட்டுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட், அதாவது இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆனாதான் உங்களால வந்து கவுன்சிலிங்கே முதல்ல வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நீங்க வந்து எப்போ வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து இன் ப்ராசஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 3 லட்சம் பேர் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இன்ஜினியரிங்க்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த 3 லட்சம் அப்ளிகேஷனுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அடிக்கடி உங்களுடைய ஃப்ரீ டைம் வந்து எப்போ வந்து இருக்கும், நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவி லிஸ்ட்ல ஏதாச்சும் வந்து பெண்டிங் வந்து கேக்குறாங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு வந்து குயிக்கா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த லாகின் மூலியமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வெப்சைட்லயே வந்து அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. டேஷ்போர்ட்லயே உங்களுக்கு இந்த இடத்துல டிஎன்இஏ ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராசஸ். ப்ளீஸ் ரெகுலர்லி வந்து செக் யுவர் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சிவி ஸ்டேட்டஸ் ஆன்லைன் அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எனி கொரிஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டு அந்த ரிசீவ் பண்ண காலை நீங்க வந்து டிஎஃப்சி சென்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர்ல தான் உங்களுக்கு வந்து கால் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். ஸோ நீங்க வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து அழைப்பானை வந்து வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்ஷன்ல வந்து இறங்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரேண்டம் நம்பர்
அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இதெல்லாமே ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஆயத்தமாயிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.